வண்டி ஒரு 10,000 ரூபா, திராஸ் ஒரு 3000 ரூபா, மைக்கு ஒரு 500 ரூபா. அதிகபட்சம் 15,000 ரூபா இருந்தால் அவங்களே ஓனர் தான். ஃபோன் போட்டால் கஸ்டமர் எங்கேருந்து கூப்பிட்டாலும் சொன்ன டயத்துக்கு கரெக்டாக போய் இந்த பாட்டில் எவ்வளோ போகுங்கிறீங்க? ஒரு கிலோ 10 ரூபா போடுவாங்க. எனக்கு 20-30 பாட்டில் வந்தால் தான் ஒரு கிலோவே வரும். அண்ணனரில் மட்டும் தான் கொஞ்சம் வெயில் அடிக்காமல் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபுல்லாக இந்த மரமாக இருக்காது, கொஞ்சம் இங்கே வருவோம். வந்தவங்க காற்று வாங்கிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கும். ஆமாம், அவங்க என் கடை விளையாட்டில் இருக்கு. இங்கே டேவிட் வேஸ் ஓப்பன் நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கே தெரியாத ஆளே இருக்காது, எல்லாம் தெரியும். ஏன்னா ஃபேமஸான கடை, 30 வருஷமாக இருக்கிறாங்க. பேப்பர் மட்டும் இல்லை, இரும்பு, பிளாஸ்டிக் எல்லாமே ரீசைக்கிள் எல்லாமே. சார் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், உழைப்பே மூலதனம் அப்படின்றீங்க. சாட் வித் கேசி, சாட் வித் கார்த்திக் சிதம்பரம். நாம் அனைவருமே ஒரு ஆண்டர்பிரனர் தான். அது மாதிரி சுயதொழில் செய்யும் சிலரை நாம் இன்னைக்கு சந்திக்க போகிறோம். வாங்க. இரும்பு அட்டை வேஸ்ட் பேப்பர் வாங்குறது, வாஷிங் மிஷின் பிரிச்சு ஏசி வாங்குறது. அண்ணே வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ணே உங்கள் பேர் என்ன? என் பேர் முத்துராஜ். முத்துலிங்கம். ஸோ நம்மளோட முத்துராஜ் அண்ட் முத்துலிங்கம் அண்ணன் 2 பேரும் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டில் தேவையில்லாத சாமான் நிறையா இருக்கும். இப்போ இது மாதிரி இந்த சேர்லாம் கூட இருக்கு இல்லையா, இந்த தேவையில்லாத சாமான் நிறையா இருந்ததுன்னா அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்து அந்த சாமானை அழகாக எடுத்துன்னு போகிறாங்க. கரெக்டாண்ணா? ஆமாம், கரெக்டு தான். ஓகே. முத்துராஜ் அண்ணா எத்தனை நாளாக இதை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 10 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். 10 வருஷமா பண்ணிருக்கீங்க. எந்த ஊர் நீங்கள்? நம்மளுக்கு திருநெல்வேலி. ஓகே. அண்ணா நீங்கள் சொல்லுங்கள். நான் சின்ன வயசுலேருந்து பண்ணி தான் பண்ணிட்டு. நீங்களும் திருநெல்வேலி தானே? திருநெல்வேலி தான். திருநெல்வேலியிலேருந்து சென்னை வந்துட்டீங்க? ஆமாம், சென்னை. ஓகே கூல். இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வந்துட்டு எப்படி ஆரம்பிச்சிங்க? எல்லாம் அப்படியே ஆரம்பிச்சிட்டிங்களா? இது எங்கள் மச்சான், அதனால சரி அப்படியே கூட ஜாயின் பண்ணோம். நம்ம கடை வந்து அண்ணனரில் 11th மெயினில் தான் கடை இருக்குது. 11th மெயினில் 16 மெயினில் கடை. டேவிட் வேஸ்ட் பேப்பர் கடை இருக்குது. பழைய வேஸ்ட் பேப்பர். ஆமாம், 30 வருஷமாக இருக்குது. 30 வருஷமா? அது உங்க கடை தானே? சித்தப்பா தனியா வந்துறீங்க. கடை எப்படி போயிட்டு இருக்கு? கடை நல்லா போயிட்டு இருக்கு. நம்ம கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க. இவங்களுடைய நண்பர்கள். அவங்களும் நமக்கு இது மாதிரி நிறைய சாமான்கள் விற்கிறாங்க. அவங்களும் வண்டி எடுத்துன்னு வர போறாங்க. இப்போ பாருங்க. அண்ணே சுந்தரன் தானே? அண்ணே சுந்தரனே, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி. ஆக்சுவலாக சுந்தரன் நம்ம வீட்லேயும் வந்து இது மாதிரி சாமான்லாம் எடுத்துன்னு போயிருக்காரு. அவருடைய கஸ்டமர் நான். அண்ணா இவங்களாம் உங்களோட சேர்ந்து தான் வேலை செய்கிறாங்களாண்ணே? இது வந்து எங்கள் ஓனர். இது ஓனரோட மாப்பிள்ளை. நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஓகே. எத்தனை நாள் அண்ணா இந்த வியாபாரத்தை பண்ணுறீங்க? நான் 4 வருஷம் ஆச்சு இதுக்கு. 4 வருஷம். ஆனால் அவர் இன்னும் நிறைய வருஷம் நான் ஆக்சுவலாக டிரைவரு. கொரோனாவுக்கு பிறகு யார்ட்டையும் வேலை செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் எல்லா ஓனரும் திட்டுறாங்க. இதுன்னா யாரும் நம்ம உழைச்சா சாப்பிடலான்ட்டு இதுக்கு வந்துட்டோம். அதாவது அனைவருமே ஒரு தொழில் முனைவோர் தான். அதாவது எல்லாருமே தொழில் செய்கிறவங்க தான், எல்லாருமே ஒரு ஆண்டர்பிரனர் தான். அது மாதிரி நீங்களும் அழகாக சிறு தொழில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதாவது நம்ம யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணுறீங்க. ஓகே. அதாவது எங்கே வெறும் அண்ணா நகரில் மட்டும்தான் பண்ணுறீங்களா, எல்லா இடத்துலையும் பண்ணுறீங்களா? அண்ணா நகர், வில்லிவாக்கம், கொளத்தூர், மாதாவரம் வரைக்கும் போவேன். அதாவது உங்கள் ஃபோன் நம்பருக்கு இப்போ ஃபோன் போட்டால் கஸ்டமர் எங்கேருந்து கூப்பிட்டாலும் சொன்ன டயத்துக்கு கரெக்டாக போய் எடுத்துருவோம். ஓகே. இங்கே வியாபாரம் இல்லைன்னா கொளத்தூர் போவேன், இல்லைன்னா ரெட்டேரி அப்படியே அடிப்பேன். சுற்றிக்கிட்டே இருக்குது தான். காலையிலே 7 மணிக்கு ஆரம்பிக்குது, நைட்டு ஒரு 6-5:30 வரைக்கும். காலைல 7 மணிக்கு ஆரம்பிச்சிடுறீங்க, நைட்டு 7 மணி வரைக்கும் பண்ணுறீங்க. ஓகே. அண்ணன் வந்து எப்படின்னா, அண்ணன் பேர் சேகர் அண்ணன். ஓகே. நாங்கள் அண்ணா நகரில் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு. 20 வருஷமா இருக்கீங்களாண்ணா? ஓகே. ஆனால் அந்த 20 வருஷத்துல நமக்கு நிறைய தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. அண்ணனுக்கு அதனால நமக்கு அப்பப்போ ஃபோன் ஆர்டர் வரும். ஓகே. ஒரு நாளைக்கு 10 போனாவது வந்துடும் அவருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல விஷயம். அதாவது இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கா மாதிரி நாடுகள்லாம் நம்ம இது மாதிரி தேவையில்லாத சாமான் இருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த இது நல்லா இருந்தது, கரகாட்டக்கரை படத்துலேயே எதுலேயோ வர மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. வேர்ச்சம்பளம் அது மாதிரி அழகாக வந்து இது வாங்குறது அது வாங்குறதுன்னு சொன்னீங்க. அதனால தான் நான் உங்களை ஒரு வாட்டி உங்கள் சத்தம் கேட்டு நான் உங்களை ஒரு வாட்டி கூப்பிட்டேன். இப்போ வெளிநாடுகள்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இது மாதிரி சாமானை வந்து வீட்டுக்கு வெளியில் போட்டுற முடியாது. போட்டால் அதுக்கு ஃபைனு. அதுக்கப்புறம் நம்ம தான் கொண்டு போயிட்டு நீங்கள் ஒரு இடத்துல வைக்கணும். அதே மாதிரி நம்ம இது மாதிரி சாமானை கொடுக்கறதுக்கு நம்ம அவங்களுக்கு காசு கொடுக்கணும்.
அது மாதிரி இருக்கு. பட் நீங்க வந்து இங்க அழகா எடுத்துன்னு போயிட்டு காசு கொடுக்குறீங்க. அது எப்படின்னா இப்போ வந்து மக்கள் எல்லாமே பைசா பைசாங்கிறாங்க. அது பைசா கிடையாது. இப்போ அவங்க என் வண்டியில் என்ன இருக்குங்கிறீங்க, 150 ரூபாய்க்கு தான் பொருள் இருக்கு. ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த பாட்டில் எவ்வளோ போகுங்கிறீங்க, ஒரு கிலோ 10 ரூபா போடுவாங்க. எனக்கு கிலோ 10 ரூபா தான். கிலோ 10 ரூபா போடுவாங்க. 20-30 பாட்டில் வந்தால் தான் ஒரு கிலோவே வரும். 20-30 பாட்டில் வந்தால் தான் ஒரு கிலோ வரும். அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் 3 பை நிறைய கொடுத்தனே, நீ எனக்கு 20 ரூபா 10 ரூபா தானே தாரா. ஒரு சில ஏரியாவில் அப்படிதான் இருக்கு. ரெண்டாவது எங்களுக்கு எது கிடைக்கும்னா பேப்பரு, இங்கிலீஷ் பேப்பரில் தமிழ்னு எடுப்போம், அதில் இங்கிலீஷ் வரும். அப்படி ஏதாவது அதில் தான் வரும் எங்களுக்கு. பேப்பர்லாம் எடுத்துன்னு போறீங்கல்ல, எடுத்துன்னு போயிட்டு கடையில் கொடுத்துருவீங்க. ஆமாம், கடையில் கொடுத்துருவோம். ஓகே. இல்லைன்னா சில சமயம் நீங்களும் கடையில் வச்சு அதை பண்ணிடுறீங்க. மளிகை கடை, ஹோட்டல் அப்படி ஏதாவது வாங்குவாங்க. இந்த பேப்பர் வந்து என்ன ஆகும்னா மறுபடி பேப்பர் ஆகும், அதான் ரீசைக்கிள் பண்ணுவாங்க. கலக்குறீங்க. இந்த பேப்பர் மட்டும் இல்லை, இரும்பு, பிளாஸ்டிக் எல்லாமே ரீசைக்கிள். எல்லாமே உழைப்பே மூலதனம் அப்படின்றீங்க. இங்க இருக்கிற இந்த ஜாமான்ல வந்து எந்த ஜாமான் போகாத பொருள் எதுவுமே கிடையாது. எல்லா பொருளும் எல்லாமே காசு தான். எல்லாமே காசு தான். தொழிலுக்கு வந்து ஓனரே கிடையாது. எல்லாமே அவங்க தொழில் பண்றது அவங்க தான் ஓனர். அவங்க நினைச்சா யாரும் பண்ணுவாங்க, நினைச்சா ஊருக்கு எங்கன்னா போயிட்டு 10 நாள் எடுத்துக்கலாம். மற்ற ஒரு மல்லிகை வச்சவங்க லீவ் எடுக்க முடியாது. இது வச்சவங்க ஒரு மாதம் எத்தனை மாதம் லீவ் எடுத்துக்கலாம். போயிட்டு இப்போலாம் வந்து வியாபாரம் பண்ணிக்கலாம். வியாபாரம் கெட்டு போகாது, எதுவுமே பண்ணாது. கிட்டத்தட்ட வண்டி ஊபர் ஓட்டுற மாதிரி தான். ஊபர் எல்லாம் ஓலா ஓட்டுற மாதிரி. அதாவது வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆமாம். இது நம்ம நினச்சா லீவ் போட்டு ஊர் போயிடலாம். உடம்பு சரியில்லாம் ஊர் போய்க்கலாம், போயிடலாம். ஜாலியாக இருந்துக்கலாம், அவ்வளோதான். ஜாலியாக இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாது. வேணா யாரும் திட்ட வேண்டிய கிடையாது கிடையாது. நினச்சா யாரும் பண்ணலாம், இல்லை நினச்சா ஊருக்கு போயிட்டே இருக்கலாம். ஆமாம், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அண்ணா நகர் வந்து சூப்பர் ஏரியா. அண்ணா நகரில் மட்டும் தான் கொஞ்சம் வெயில் அடிக்காமல் கொஞ்சம் இனலாம் இருக்கும். ஃபுல்லாக இந்த மரமாக இருக்கிறதால கொஞ்சம் இங்கே வருவோம். வந்தவங்க காற்று வாங்கிட்டு அப்படி ஜாலியாக இருக்கும். இங்கே நடந்தால் வியாபாரம் நல்லா நடக்கும். இப்போ 2 மாதமாக ரொம்ப டல்லு. ஏன் டல்லாக இருக்கு? இந்த ஆடி மாதம் அதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனு, கல்யாணம், இந்த அதுக்கு ஒரே ஃபங்க்ஷன் போட்டுருந்தாங்களா, மூர்த்த நாளில் வந்தாலும் வியாபாரம் இருக்காது. அப்புறம் மெயினாக கிரிக்கெட் போட்டால், கிரிக்கெட்னு சொன்னால் அண்ணனில் வியாபாரமே இருக்காது. கிரிக்கெட்னு சொன்னாலும் அண்ணனில் சுத்தமாக வாச விட்டு தான். ஆமாம், கிரிக்கெட்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு தொழிலில் எவ்வளோ கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு? இப்போ பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? நம்ம ஒழுங்காக பண்ணால் மாதம் ஒரு 30,000 ரூபா அசால்ட்டாக சம்பாதிக்கலாம். 30,000 ரூபா சம்பாதிக்கலாமா? டெய்லி 1000 ரூபா நம்ம செலவு 1000 ரூபா எடுக்கணும்னு வச்சு சம்பாதிச்சா. சார் அப்படி கிடையாது. அதாவது நல்லா உழைக்கிறவங்களுக்கு அப்படி உழைக்கிறவங்களுக்கு இல்ல தொழில் மாதிரி நேராக போவாங்க. மரத்தட்டில் பார்த்தா படுத்து தூங்கிடக்கூடாது. தூங்கிட்டாங்கன்னா அப்புறம் ஒன்றும் கிடைக்காது. நமக்கு இவ்வளோ நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், இவ்வளோ வேணும், நம்ம இது கடன் இருக்கு, அந்த கடன் இருக்கு, அப்படி நல்லா சுத்துறவங்களுக்கு அது அப்படிதான். அதான் சொல்றாருல சேகரன் சொல்றாருல, அதாவது உழைக்கணும், உழைச்சா நல்லா உழைக்கிறவங்களுக்கு யாரா இருந்தாலும் காசு. 30,000 சம்பாதிச்சா நான் வந்து வீட்டு வாடகை எல்லாம் போக மாதம் 20,000 எடுத்து லாபம் தான் நம்மளுக்கு. அவ்வளோதான். வேற என்ன, எங்கே போனாலும் டிரைவர் வேலைக்கு போனாலும் எங்கே போனாலும் சரி தான், அவ்வளோதான் சம்பளம் வரும். அதான் இது நம்ம சொந்த தொழில், அதனால யாருமே நம்மளுக்கு பண்ணுறது இல்லை. அதனால தான் எல்லாம் இது பண்ணுறாங்க. வேறு நேற்று சுந்தரோட பேசிக்கிட்டு இருந்தானே, சரி இதை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உரிமையாக வந்து ஆமாம் நம்ம கஸ்டமர் கூப்பிடுறாரு, நான் ஓனர்கிட்ட கேட்கணும் அப்படின்னாரு. உங்கள் மேலே பயங்கர மரியாதை வச்சுருக்காருன்னு. அவர் வந்து அவங்களே தான் நம்ம தான் இப்போ எல்லாம் பண்ணோம். அதனால தான் நம்மளை கேட்காம பண்ண மாட்டாங்க. அதனால் நம்மகிட்ட இருக்கிற எல்லாமே சூப்பர் மனுஷங்க தான். எல்லாமே நம்ம ஊருக்காரங்க தான். எந்த ஊராக இருந்தால் நம்ம வந்தாலும் பழக, நம்மளும் ஓனர் மாதிரி இது பண்ண மாட்டோம். நம்மளே வேலைக்காரங்க மாதிரி தான். அவங்க அது இல்லாமல் நம்மளுக்கு வேலைக்காரங்க கிடையாது. அவங்களே ஓனர் தான். அவங்களே ஓனர் தான். எல்லாருமே ஓனர் தான். அதான் எல்லாருமே தொழில் முனைவோர் தான். எல்லாருமே அதுதான், தொழில் தான். ஆனால் இது மாதிரி எல்லாம் சாமானுக்கு இன்னும் ஜாஸ்தி விலையாண்ணா? இது மாதிரி அட்டைப்பெட்டிலாம் வந்து 13 ரூபா. பித்தளை ஐட்டம் வந்துன்னா லாபம் கிடைக்கும். பித்தளை ஐட்டம், டேப்பு அந்த மாதிரி ஐட்டம் வந்துன்னா பித்தளை வந்ததுன்னா லாபம் கிடைக்கும். அது பேப்பர்லாம் வந்து இப்போலாம் கொஞ்சம் விலை கம்மி தான். பேப்பர்லாம் விலை கம்மி தான். பேப்பர், பிளாஸ்டிக்லாம் விலை கம்மி தான். பிராஸு, காப்பர் அந்த மாதிரி ஐட்டம் கொஞ்சம் ரேட் இருக்கு. அது ரொம்ப டிமாண்ட் தான். அவ்வளோ இதில் வராது. என்னைக்காவது போடுவாங்க, மக்கள் போட்டால் தான் உண்டு. ஓகே. இதே மாதிரி தொழில் வந்து ஊர்லேயே இருக்கு. ஆனால் ஊர்லேயே இது மாதிரி பண்ணுறாங்க. ஊரில் வந்து இந்த கொரோனா வந்துச்சுல்ல, இந்த கொரோனா வந்த அப்புறம் எங்கள் ஊர் நல்லா, இப்போ நாங்களே இங்கே இருந்து இப்போ கஷ்டப்பட்டு தான் நடக்கும். இதே கஷ்டத்தை எங்கள் ஊரில் போனால் எங்கள் ஊரும் டெவலப் ஆயிரும், நாங்களும் நல்லா செழிப்பாக இருக்கலாம். அப்போ ஏன்னா ஊரில் போகாமல் இங்கே பண்ணுறீங்க? இப்போ நான் வந்து சொந்த ஊர்லேருந்து வந்து இங்கே வந்து ஒரு 18-20 வருஷம் இருக்கும். இப்போ எங்கள் ஊருக்கு போனாலே எங்கள் ஊரில் எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேன். இங்கே தான் எல்லாம் தெரியுது. வழியும் தெரியல, ஒன்றும் தெரியல.
இங்கே எல்லாம் சொந்தாரில் இங்கே தான் இருக்காங்க. நம்ம தட்டி விழுந்தா இங்கே கீழே விழுந்தோட தூக்கி போகிற ஆள் இருக்கு. ஊரில் தூக்கி போக ஆள் கூட இல்லை. இது அண்ணே சுந்தர், நீங்கள் என்ன சொல்லுங்கண்ணே? நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாண்ணே? உங்கள் பசங்களாம் என்ன பண்ணுறாங்க? என் பசங்க எல்லாம் ஊரில் தான் இருக்காங்க. ஊரில் என்ன படிக்கிறாங்க? ஒரு பொண்ணு 2ஆம் கிளாஸ் படிக்கங்க, ஒரு பொண்ணு 1ஆம் கிளாஸ். 1ஆம் கிளாஸ். நல்லா அழகாக திருநெல்வேலி தமிழ் பேசுகிறீங்க எல்லாரும். ஆக்சுவலாக யாரை வந்து வீட்டில் விட்றானோ இல்லையோ எங்களை வந்து பார்த்தாங்களே உள்ளே வந்து பொருள் எடுத்துருவாங்க. ஒரு மரியாதைனா அந்த மரியாதை நம்ம இருப்போம். அந்த மாதிரி அவங்களும் நம்மளுக்கு நல்லா இவங்க வேஸ்ட் தான் எடுக்காங்கலாம் இது பண்ணுறது இல்லை. நல்லா மதிச்சு நம்ம பண்ணுவாங்க. நம்மளும் அதுமாதிரி கரெக்டாக கடை எங்கண்ணே இருக்கு? இப்போ 11ஆவது மெயின் ரோட்டில் கடை. 11ஆம் மெயின் ரோடு வந்து எங்கள் சித்தப்பாட டேவிட் வெஸ்ட் பேப்பர் அந்த தந்தோஸ் கடை பக்கத்தில் அந்த முருகன் பேட்டரி கடை பக்கத்தில் இருக்குது. ஆமாம், அவங்க வந்து விழிவாக்கத்தில் இருக்கு. என் கடை விழிவாக்கத்தில் இருக்குது. விழிவாக்கத்தில் எங்கே இங்கே டேவிட் வெஸ்ட் பேப்பர் நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கே தெரியாத ஆளே இருக்காது, எல்லாரும் தெரியும். ஏன்னா ஃபேமஸான கடை 30 வருஷமாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் நிறைய வாடிக்கையாளர்களை சந்திக்கிறீங்க, நிறைய கஸ்டமர்ஸை சந்திக்கிறீங்க. ஆமாம், இவங்க இதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லா இருக்கும், ஏன்டா இப்படி பண்ணுறாங்க, எல்லாம் படித்தவங்களாம் இருக்காங்களே, இன்னும் கொஞ்சம் நல்லா இதில் வந்து மெயினாக வந்து இதில் வந்து படித்தவங்க வந்து இருக்க ரொம்ப வாய்ப்பு கம்மி தான் சார். இல்லை படித்தவங்க இல்லை, அதாவது கஸ்டமர் சொல்கிறேன். கஸ்டமர்லாம் குறைய வேண்டிய அவசியம் இல்லை சார். கஸ்டமர் தான் நம்மளுக்கு எல்லாமே. கஸ்டமர் தான் ஃபர்ஸ்ட். கஸ்டமர் தான் கடவுள். சொல்ல போனால் கஸ்டமர் தான் கடவுள் சார். கஸ்டமர் சர்வீஸ் நிறைய சொல்கிறோம். அது அழகாக வாடிக்கையாளர் சேவையை நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு. மாரிராஜ்னு ஒரு நண்பர் அழகாக அவர் என்ன பண்ணார், எனக்கு நுங்கெல்லாம் வெட்டி கொடுத்து நொங்கோட பயன்லாம் அழகாக சொன்னார். கடைசியில் பார்த்தா அவரும் திருநெல்வேலி தான். திருநெல்வேலியில இருந்து இங்கே வந்து நொங்கு எடுத்து வியாபாரம் பண்ணாங்க. அவங்க கஸ்டமர்லாம் திருநெல்வேலிக்காரங்க வந்து ரொம்ப உழைப்பில் கூடினவங்க, அவங்க வந்து தேவையில்லாத இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. இது நம்பிக்கை வியாபாரம். நம்பிக்கையே நாங்கள் காப்பாற்றிட்டு தான் இருக்கோம். ஆமாம். இப்போ வீட்டை ஒரு சில பேர் காலி பண்ணி போவாங்க, அப்போ க்ளீன் பண்ணி இப்போ நல்லா நிறைய பொருள்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டில் வந்து எடுத்தும் கொடுக்குறீங்கண்ணா? அப்படியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுக்கும்போது அதில் நிறைய பொருளுக்கெல்லாம் வரும். அதையும் எடுத்து கொடுத்து நான் அவங்க கிட்ட 1000 ரூபா வாங்கிட்டுலாம் வந்திருக்கேன். ஆமாம், இந்த பொருளை தான் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். சுந்தர், நீ கொடுத்து அவங்க நீ பொருளையும் எடுத்துக்க, இந்த கூட 1000 ரூபா வாங்கிக்கன்னு அப்படியே வாங்கிருக்கீங்க. அதெல்லாம் நிறைய இருக்கு. அப்ப கஸ்டமர் நல்லா இருக்காங்க, ரொம்ப நல்லா பண்றாங்க அப்படின்றது. அவங்க இப்போ நான் குளத்தூர்ல இருந்த கஸ்டமர் அண்ணா நகர் ஈஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. அண்ணா நகர் ஈஸ்ட்டுக்கு வந்தா என்னதான் போன் பண்ணி கூடுவாங்க. ஓகே, கூப்பிட்டு என்ன சொல்றாங்க? 10 நாள் கழிச்சு போவேன். அவங்க அட்டை தான் தருவாங்க, நான் 10 நாள் கழிச்சு போவேன். ஆனா 10 நாளும் அந்த அட்டையை பாதுகாத்து வச்சிருப்பாங்க. 50 ரூபாய்க்கு இருக்குன்னா 40 ரூபா கொடுப்பேன். உனக்கா வேண்டிதான்ப்பா காத்திருந்தேன், போன் போட்டா வாப்பாம்பாங்க. அப்படியே இருக்கு. ஒரு பழைய வேஸ்ட் கிடைக்கிறானே கடை தர மாட்டேங்க யாருமே. காயெல்லாம் கடை வைக்கிறானே கடையே இல்லைன்றாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப வேஸ்டான கடை. நாங்கள் வந்து எத்தனையோ கடை அலைஞ்சு பார்த்து கடையே கிடைக்க மாட்டேங்குது. அண்ணனரெல்லாம் இன்னைக்கு அண்ணனரெல்லாம் கடை வைக்க முடியாது. இப்போ இருக்கிற கடையை மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயம் தான். இப்போ இருக்கிற ஒரு 10-15 கடை தான், 10 கடை தான் அண்ணனில் இருக்கும். அந்த 10 கடையே இருந்து கதை விடுறதே பெரிய விஷயம். ஆனால் இப்போ இன்னொன்று சொல்கிறாங்களேண்ணா, அதாவது இப்போ இந்த வேஸ்ட் இருக்குல்ல, இந்த வேஸ்ட்டில் வந்து அகைன் நீங்கள் எடுத்துன்னு போகிறீங்க. ஆமாம், நீங்கள் எடுத்துன்னு போய் வேற யாருக்கோ கொடுக்குறீங்க. பட் அவங்க வந்து அதை நல்லா பணம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆமாம் சார், பணம் பண்ணுற வாய்ப்புனா இப்போ நம்ம இங்கே சுற்றுறோம்ல, இதில் வந்து இங்கே எல்லாம் வீட்டில் கொஞ்சம் தான் பொருள் இருக்கும். இதே அம்பத்தூர் ஏரியா எஸ்டேட்லாம் போனீங்கன்னா இங்கே வந்து 500 ரூபாய்க்கு தான் ஒரு வீட்டில் 500 ரூபாய்க்கு இல்லை 1000 ரூபாய் பொருள் போடுவாங்க. இதை நீங்கள் அம்பத்தூர் சைடு போனீங்கன்னா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு இரும்பு ஸ்கிராப்பு அந்த மாதிரி அங்கே நீங்கள் சம்பாதிக்கலாம். அங்கே வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் ஆளை வச்சு எடுத்து போய் சம்பாதிக்கலாம். ஆனால் அங்கெல்லாம் நம்மளால போக முடியாது. நம்மகிட்ட ஒரு ட்ரே சைக்கிள், ஒரு திராசு, ஒரு மைக்கு, அவட்டு 1000 ரூபா பைசா இருந்தால் போதும். 1000 ரூபா எதுக்கு தேவைப்படுது? 1000 ரூபா அந்த கஸ்டமருக்கு தேவைப்படுது. அதனால தான் பைசா மொத்தமே முதலுக்கு வந்து வண்டி ஒரு 10,000 ரூபா, திராசு ஒரு 3000 ரூபா, மைக்கு ஒரு 500 ரூபா, அதிகபட்சம் 15,000 ரூபா இருந்தால் அவங்களே ஓனர் தான். அவங்களுக்கு யாருக்கும் ஓனர் இல்லை. ஒரு தொழில் எப்படி தொடங்குறது அப்படின்றத அழகா. ஆமாம், அதான். தமிழ்லாம் படிப்பீங்களா? நல்லா எழுதியெல்லாம் படிப்பீங்களா? எனக்கு என் பேர் மட்டும் தமிழில் தெரியும், வேற ஒன்றுமே தெரியாது. உங்களுக்குலாம் எப்படின்னா படிக்கிறது நல்லா படிப்பீங்களா? எப்படி? சுந்தர் அண்ணா நேரில் இங்கே தேடுக்குவா வெஸ்ட்டு ஈஸ்ட்டு கிழக்கு மேற்குக்கு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் கேர் பண்ண மாட்டேன், அதெல்லாம் காற்றுல வாங்க மாட்டேன். அவங்க தமிழில் சொல்கிறத வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வேஸ்ட்னா இந்த இவருக்கு அண்ணா நேரில் இவர் பழைய ஆள், எங்கே கேட்டாலும் அட்ரஸ் சொல்கிற ஒரே ஆள் இவர் தான். உடனே ஃபோன் போட்டு அவர்கிட்ட கேட்பேன், அவர் சொல்லுவார். ஆமாம், கேட்பேன். 2வது கஸ்டமருக்கு மறுபடியும் ஒரு கால் பண்ணி இந்த லொக்கேஷன் வந்துட்டேன், இந்த லொக்கேஷன் வரணும், ஜிஆர்டிக்கு வந்துட்டேன், அப்போ ஜிஆர்டிக்கு ஆப்போசிட்டு நீ அப்படி கேட்டு அப்படியே அண்ணே. உங்கள் 4 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. உங்களை சந்திச்சது மகிழ்ச்சி. உங்கள் பேரெல்லாம் இன்னொரு வாட்டி சொல்லிடுங்கண்ணே.
பேர் சேகர். மிஸ்டர் சேகர். ஆர் சேகர் அண்ணா. ஓகே. எஸ் சுந்தர் அண்ணா. ஓகே. முத்துலிங்கம். முத்துலிங்கம் அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சின்ன பையன். என் பேர் முத்துராஜ். மிஸ்டர் முத்துராஜ். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. ஆக்சுவலாக உங்களை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருமே தொழில் முனைவோர், அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் நினைக்கிறேண்ணே. அதே மாதிரி கஸ்டமர்லாம் சொன்னீங்க, வாடிக்கையாளர் ரொம்ப நல்லா இருக்கீங்க, வாடிக்கையாளர் சேவை தான் முக்கியம் அப்படின்றீங்க. ஆமாம், உண்மை. கண்டிப்பாக கஸ்டமர் தான் முக்கியம் நம்மளுக்கு. ஒரு போனுக்கு அவண்டி காத்திருப்போம். ஐயோ இன்னைக்கு அட்ரஸ் எதுவுமே வரலையே, வியாபாரம் இல்லையேன்னு காத்திருப்போம். அந்த கஸ்டமர் போன் பண்ணா எங்களுக்கு தெய்வம் தான். ஓகே, ரொம்ப நல்லா சொன்னீங்கண்ணா. அதாவது ஒரு தொழில் பண்ணுறதும் எப்படி, அதாவது ஒரு சிறு தொழிலை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்றதற்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக சொன்னீங்கண்ணா. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. சரி சார், தேங்க்ஸ்.